மக்கள் இந்த 2025ல நிறைய விஷயங்கள் புதுசாக நடந்துச்சு, நிறைய விஷயங்கள் மக்களுக்கு பிரயோஜனமுள்ள விதத்தில் நடந்துச்சு ஆட்டோமொபைல் ஃபீல்டில். பட் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கேடிஎம் பைக் லவ்வர்ஸுக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். என்ன நடந்திருக்குன்னா, கேடிஎம் டியூக் 200 அப்டேட் பண்ணிட்டாங்க. நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஒரு சில விஷயங்களை அப்கிரேட், ஒரு சில விஷயங்களை டவுன்கிரேட், இந்த மாதிரி மாடரேட்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம கூட the all new 2026 KTM Duke 200 இருக்கு. இந்த 2026 எடிஷன்ல நிறைய விஷயங்களை புதுசா அப்கிரேட் பண்ணிருக்காங்க, ஒரு சில விஷயங்களை டவுன்கிரேட் பண்ணிருக்காங்க. என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல கண்டிப்பா பார்க்கணும். ரெடி டு ரேஸ் up to 300 km/h UAE காமிக்குது. எக்ஸாஸ்ட் நோட் சட்டில் அண்ட் ஸ்வீட்னு சொல்லலாம். பட் பழைய டியூக் 200 எக்ஸாஸ்ட் நோட்டுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ், நானும் தான். பிகாஸ் அதோட நோட்டே வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக வித்தியாசமாக இருக்கும். அந்த எக்ஸாஸ்ட் நோட்டுக்காண்டி பைக் வாங்கினவங்க நிறைய பேர். டியூக் 200 பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் மோட்டார் சைக்கிள் இன் 200cc சொல்லலாம். இந்த பைக்கோட காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் இந்த பைக் கொஞ்சம் ஸ்பெஷல் ப்ரீமியம்னு சொல்லலாம். என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்லைட் இப்போ தான் சேஞ்ச் பண்ணாங்களா? கிடையாது. 2026 செகண்ட் ஹாஃப்லேயே பண்ணிட்டாங்க. எல்இடி ஹெட்லாம்ப் இது வந்து இந்த பழைய 390 இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ மொத்தமாக 250 390 மாற்றிட்டாங்க. அந்த பைக்கை வந்து யாரும் மறக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கலாம். இல்லை அந்த பைக்கோட டிசைன் லாங்குவேஜ் நல்லா இருந்துச்சு, அதை நம்ம 200 கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. பட் இது வந்து பார்க்க நல்லா இருக்கு. எனக்கு இந்த ஹெட்லைட் பர்சனலாக பிடிச்சிருக்கு. விசிபிலிட்டி இஸ் ஆல்சோ குட். அண்ட் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நம்பர் பிளேட் ஹோல்டர் வரும். ஸோ ஹெட்லைட்டோட டாப்ல இருந்து கிளஸ்டரோட பாட்டம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் தெரியுது. இந்த இடத்துல நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்தால் கொஞ்சம் மறையும். பட் இந்த இடத்துல அந்த ஹோல்டரை பிளேஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது எனக்கு. நம்ம இங்கே ஃப்ரண்ட் பிரேக்கோட மாஸ்டர் சிலிண்டர் பைபரி பிரேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைட் மிரர்ஸ் அந்த ராடுக்கு மேலே ரப்பர் ஃபில் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ப்ரீமியம் பிகாஸ் இது வந்து நாட் அன் ஆர்டினரி அப்படின்ற மாதிரியே பிச் பண்ணுவாங்க கேடிஎம். ஸோ அதனால் இந்த ரப்பர்லாம் பார்க்கும்போது இட் லுக்ஸ் ப்ரீமியம். ரப்பரில் என்ன ப்ரீமியம்? நம்ம 200cc வேற பைக்ஸை போய் பார்த்தா தான் இது ப்ரீமியமா இல்லையான்னு தெரியும். அதனால சொல்கிறேன். பிரேக் அண்ட் கிளச்லாம் இந்த மாற்றம் கிடையாது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனான USD ஃபோர்க்கில் ஒரு சின்ன மாற்றம்னா அந்த திக்னஸை கம்மி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 43 USD ஃபோக்காக இருந்துச்சு. இப்போ அதோட திக்னஸை கம்மி பண்ணி 37 மாற்றிருக்காங்க. ஆல்ரெடி டியூக் 16ல இப்போ தான் 37 கொடுத்து லான்ச் பண்ணாங்க புது மாடல். பட் இதை 43 வச்சிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கொஞ்சம் டவுன் கிரேட் நடந்திருக்கு. இது காஸ்ட் கட்டிங்னு கூட சொல்லலாம். நம்ம ஃப்ரண்ட் ஃபெண்டர் பார்க்க அழகா இருக்கு. சைடில் ஆட் ஆன்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அலாய் வீல் ஒரு சேஞ்ச், 5 ஸ்போக் அலாய் வீல். முதல் 4 ஸ்போக்காக இருந்துச்சு, இப்போ 5 ஸ்போக்காக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது டியூக் 390 இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் டிஸ்க் ரோட்டர் ஃப்ரண்ட்ல வந்து 300 mm இருந்துச்சு, அது இப்போ 320 mm மாற்றிருக்காங்க. அப்போ வெயிட் கூடி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிகாஸ் இந்த 5 ஸ்போக் அலாய்ஸாக இருக்கலாம் அண்ட் 320 mm டிஸ்காக இருக்கலாம், எல்லாமே இந்த லைட் வெயிட் ஃபோக்கஸ்டாக தான் பண்ணியிருப்பாங்க. அதனால் வெயிட் பேலன்சிங் ஈக்குவலைஸ் தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நம்பலாம். அதை நம்ம ரைட்லேயும் பார்க்கலாம். அண்ட் சைடில் பார்த்தோம்னா சேஞ்சஸ் ஏதாவது நடந்திருக்கா? இல்லை, அப்படியே தான் இருக்குது. சைட் டேங்கோ உள்ள கிரே கலரை நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு வித் கிரேல நீங்கள் பார்க்கலாம். கிராஃபிக்ஸ் பிளாக்ல இருக்குது. KTM 200 இங்கேயும் KTMோட பேட்ச் இருக்குது. இது பிளாஸ்டிக் பம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜினில் ஏதாவது சேஞ்ச் நடந்திருக்கா? கிடையாது. அதோட ஹார்ஸ் பவராக கூட அதோட ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே சேம் தான். அண்ட் சைடில் வேற என்ன சேஞ்ச் நடந்திருக்கு? இந்த ஃபுட் பெக்ஸ்க்கு மேலே வர இந்த ராடு, பைப் நார்மல் ஸ்டீல் பைப்பாக இருந்துச்சு, அதை வந்து இப்போ அலுமினியமாக கொடுத்துருக்காங்க. இட் லுக்ஸ் ப்ரீமியம். இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நைஸ். ஸ்விங்காம் சேம் அலுமினியம் ஸ்விங்காம். பின்னாடி டிஸ்க் ரோட்டர் சைஸ் சேம், ABS சேம். பட் பின்னாடி டயர் மட்டும் கம்மி பண்ணிட்டாங்க. 150 செக்ஷனா 140 செக்ஷனா மாற்றிருக்காங்க. கண்டிப்பாக பெரிய கேள்வி வரும். 150 160 மாத்திரம் இல்லை 150 விட்டுறணும் அப்படின்னு இருக்கும் கண்டிப்பாக கேள்வி. எனக்கும் அந்த கேள்வி இருந்துச்சு. இப்போ 140 மாற்றிருக்காங்க. எதனால்? அதுவும் காஸ்ட் கட்டிங் ஃபேக்டருக்குள்ளே தான் வருது. ஓகே. ரைட் பண்ணும்போது இது வந்து எந்த இடத்துல ஸ்டெபிலிட்டி லாஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம ரைட்டில் தான் பார்க்கணும். அண்ட் இந்த கிராப் ஹேண்டிலோட சைஸ் திக்னஸை கம்மி பண்ணியிருக்காங்க, ஸ்லிம் ஆக்கியிருக்காங்க. ஓகே. இதுவும் கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இருக்குது. பிகாஸ் இந்த பைக் ஒரு நேக்கட் பைக், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாதுன்னு சின்னது பண்ணியிருக்காங்க. இது கூட அக்செப்டபிள். அந்த டிசைனை வந்து அப்படியே இந்த எலிகென்ட்டாக கொண்டு வரணும்னு சொல்லி இப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் டியூக்கோட பேட்ச் வந்துருது இந்த பைக்கில், ஆல் LEDs. பின்ன டயர் ஆக்கர் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க, ப்ராக்டிக்கலாகவும் இருக்குன்னு சொல்லலாம். சாரி கார்டு வந்துருது. எல்லாருமே ஃபுட் பெக்ஸ் நார்மலாக கொடுத்துருக்காங்க, ரப்பர் ஃபில் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ப்ராக்டிக்கல். அண்ட் ரைடர் சீட் நல்லா அகலமான சீட், உங்களுக்கு தை எங்கே வரைக்கும் இருக்கு பாருங்க. அதனால் நீ ஹைட்டாகவே இருந்தாலும் உங்கள் தைக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஓகே. ரெக்ஸின் சாஃப்ட் நேச்சர் தான். ஃபோம் இஸ் ஆல்சோ சாஃப்ட். பில்லியன் சீட்டை பற்றி பேசணும். பில்லியன் சீட்டோட லென்த் நல்லா இருக்குது, பட் வித் கொஞ்சம் கம்மி. பட் இது வந்து மிச்ச பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். சேடலோட ஹைட் நீங்கள் பார்க்கலாம். ஓகே. டீசெண்டான சேடல் ஹைட். அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி 13.5 liters. டேங்கோட சைஸு ஷேப்பு எல்லாமே சேம். ஹேண்டில் பார் சேம். TFT கிளஸ்டர் சேம். ஸோ ஸ்விட்சஸ் எல்லாமே சேம் தான். கிளஸ்டரில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் என்னென்ன டேட்டாஸ் பைக்கை பற்றி வேணுமோ அது எல்லாமே அதில் இருக்கும்.
அது தவிர இங்கே ஒரு USB-C ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம், கூல். ஓவராலாக ஒரு சம்மரி பார்த்துருவோம். டவுன் கிரேட்ஸ் 150லேருந்து 140 செக்ஷன் டயர்ஸ் போயிருக்காங்க. அதனால இது ஒரு டவுன் கிரேட் காஸ்ட் கட்டிங்னு பார்க்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் ஃபோர்க்கு வந்து 43லேருந்து 37 போயிருக்காங்க. இது ஒரு டவுன் கிரேட் காஸ்ட் கட்டிங்காக பார்க்கப்படுது. இந்த ரெண்டு விஷயம் தான் மேஜரான விஷயம். ஸோ இந்த ஃபுட்பேக்ஸோட சப்போர்ட்டிங் ராட் வந்து அலுமினியமாக கொடுத்தது நல்ல விஷயம். இது ஒரு அப்கிரேட். அண்ட் ஃப்ரண்ட்டில் 5 ஸ்போக் அலாயில் கொடுத்தது ஒரு அப்கிரேட். ஃப்ரண்ட்டில் 320mm டிஸ்க் கொடுத்தது ஒரு அப்கிரேட். C-type சார்ஜிங் போர்ட் கொடுத்தது ஒரு அப்கிரேட். அண்ட் கிராப் ரேல கொஞ்சம் சின்னது பண்ணது நமக்கு வந்து அது எந்த இடத்துலையும் சேஃப்டியை பாதிக்கப்படுறதில்ல, பிடிக்கிறதுக்கு ஸ்டிஃபாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதுவும் ஒரு அப்கிரேட் தான். மொத்தம் 5 விஷயம் அப்கிரேட் ஆன மாதிரி இருக்குது, 2 விஷயம் டவுன் கிரேடாக இருக்குது. இதை எப்படி பார்க்கலாம்? இந்த 5 விஷயத்தில் 2 விஷயம் மேஜர். ஒன்று அலாய் வீல், இன்னொன்று டிஸ்க்கு. அதை தவிர மிச்சம் எல்லாமே வந்து இந்த ராடு அதுக்கப்புறம் C ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட்டில் எல்லாமே வந்து ஓகே, ஒரு விஷயத்த ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 2 விஷயம் தான் அப்கிரேடு. மிச்சம் இந்த 2 விஷயம் டவுன் கிரேடு. 150 அப்படியே வச்சிருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து எனக்கு இருக்குது. USD ஃபோர்க்ஸை வந்து 37 வச்சுருக்காங்க. இப்போ 43 இருந்துச்சு. ஸோ அது மேபி அடுத்தடுத்த சிப்ளிங்ஸை வந்து பாதிக்கக்கூடாதுன்றதுக்காண்டி அப்படி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அண்ட் இங்கே இன்னொரு விஷயம் பார்க்கப்படுது. பஜாஜ் வந்து 100% KTM-ஓட ஷேர்ஸை அக்வயர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் KTM இஸ் ஓன் பை பஜாஜ். ஸோ அதனால் பார்ட் ஷேரிங் நடக்கலாம். ஸோ அதனால் இந்த காஸ்ட் கட்டிங் ஃபேக்டருக்குள்ளே போயிருக்கலாம். இது என்னோட வியூவில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த பைக்கோட இன்ஜின் வந்து 199cc 25 bhp 19.3 Nm டார்க், லிக்விட் கூலிங் சிஸ்டம், DOH, 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், இதெல்லாமே இந்த பைக்கில் இருக்குது. பழைய KTMஸோட ரேஞ்சஸே வேறு. அந்த இனிஷியல் டார்க் வேறு மாதிரி இருக்கும், பீட் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். BS6ல் OBD 2B போயிட்டோம். ஸோ அதனால் நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எக்ஸாஸ்ட் நோட் இப்போ நார்மல் ஆயிடுச்சு. பவர் டெலிவரி ரொம்ப டார்க்கியாக இல்லை, மிட் ரேஞ்சில் தான் பவர் டெலிவரி நல்லா இருக்குது. ஸோ இந்த இன்ஜினோட நேச்சர் என்ன, இந்த இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நான் வார்த்தையில் சொல்கிறத விட நீங்கள் லைவாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். மகளே, நம்ம கூட டியூக் 200 இருக்குது, ரெடி டு ரேஸ் அப் டு 300 km/h காமிக்குது. பட் இது 200 தானே, பார்க்கலாம். ஸ்போர்ட்டிவ்னஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளச்சு வந்து ஓவர் சாஃப்ட்னு சொல்ல முடியாது, டீசெண்டாக இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, பெருசாக உங்களுக்கு எக்ஸாஸ்ட் நோட் அப்படி இப்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. சைட் மிரர்ஸோட விசிபிலிட்டி நல்லா இருக்குது, ரோட் வியூ நல்லா கிடைக்கிது. ஓகே, ஃபர்ஸ்ட் கியர் ஷிஃப்டிங் ஸ்மூத்தாக இருக்குது. ரொம்ப முன்னாடி தள்ளி உட்காந்துருக்க மாதிரி இருக்கா. ஓகே, பவர் டெலிவரி பார்க்கலாம். வித்தவுட் ஆக்சலரேட்டர் ஆல்மோஸ்ட் 1800 RPM, 8 km/h போகுது. ஆக்சலரேட்டர் கொடுக்கலாம். 2 3 4 5ல் வந்து, அதாவது 4500ல் சைட் டேங்கோவில் வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 5000ல் கொஞ்சம் டீப்பாகவே தெரியுது. அதுக்கப்புறம் சீட்ஸில் 7000 மேலே தெரியுது. ஹேண்டில் பாரில் தெரியல. நைஸ். 43 59 78 4th கியரில் ஆல்மோஸ்ட் 99 100 km/h போகுது. அதுக்கப்புறம் எவ்வளோ போகும்? ஒரு 130 போகும். 140 போகுமான்னு கேட்டிங்கன்னா 143 ரோட்ஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இதில் வந்து அவங்க லாக் பண்ணியிருப்பாங்க ஸ்பீடை. 130 அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிரேக் பைட்டிங் ரியரில் வந்து அந்த பெடல் உள்ளே போகுது, அதனால் பிரேக் அப்ளை ஆகலையோன்னு தோணுது. பட் ஆனால் ஸ்டாப் ஆகுது. லோ அண்ட் டார்க் பார்ப்போம். இப்போ நான் வந்து 5th கியரில் போகிறேன். இப்போ நான் 50ல் போயிட்டுருக்கேன்னா அப்படியே அகைன் த்ராட்டில் கொடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் லேக், ரொம்ப பெரிய லேக் இல்லை. இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90 கிட்ட போயிட்டேன்னா இப்போ நான் ஸ்லோ பண்ணிடுறேன். 5th கியரில் ஸ்லோ பண்ணுறேன். 50 வந்துடும். ஓகே, பவர் லேக் பெருசாக இல்லை. 50 கீழே போனோம்னா அங்கேயும் பெருசாக தெரியல. 40 அப்போ தெரியும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் 6th கியர் க்ரூசிங் ஸ்பீட் கியர் போட்டாச்சு. ஹைவேல க்ரூஸ் பண்ணிருக்கீங்க, ஒரு 110ல் க்ரூஸ் பண்ணுறீங்க. 100ன்றது நல்ல க்ரூசிங்காக இருக்கும் இந்த பைக்கில். 110ல் க்ரூஸ் பண்ணிருக்கீங்க. போயிட்டே இருக்கும்போது ஒரு அப்ஸ்டக்கிள், ஒரு வெஹிக்கிள் ஒன்று வருது, ஸ்லோ பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லோ பண்ணியாச்சு. 6th கியர்லேருந்து 50 கிட்ட வர போகிறோம். இப்போ நம்ம நல்லா ஸ்லோ பண்ணியாச்சு. ஓகே, அகைன் அப்படியே போகலாம். ஸோ அதனால் அந்த லேக் இல்லை. அதனால் உங்கள் ஹைவே க்ரூசிங்காக இருக்கட்டும், சிட்டி க்ரூசிங்க்கும் நல்லாயிருக்கும். சிட்டியில் அந்த டைட் டிராஃபிக்ஸில் போகிறதுக்கு எப்படி இருக்கும், 2nd கியர் போயிடலாம். டவுன் ஷிஃப்டிங் அப் ஷிஃப்டிங்கில் வந்து எந்த ரஃப்னஸும் தெரியல, சாஃப்டாக தான் இருக்குது கியர் பாக்ஸு. ஓகே, 2nd கியரில் பைக்கை ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப்பே பண்ணிடுவோம். லோ அண்ட் டார்க் வித்தவுட் ஆக்சிலேட்டர். கை இங்கே தான் இருக்குது பாருங்கள். ஜென்டிலாக கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணுறேன்.
வாவ் நைஸ், குட் லோ அண்ட் டார்க். மிட் ரேஞ்சில் பவர் டெலிவரி அமேசிங்காக இருக்குது. லோ எண்டில் வந்து உங்களுக்கு அரௌண்ட் 3000 RPM கிட்ட போகும்போது பவர் பீக்காது. 7000 வரைக்கும் அந்த ரேஞ்சை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாத பீக் பவர் டெலிவரி, ஹார்ஸ் பவரும் டார்க்கும் மிக்ஸ் ஆகுது அந்த இடத்துல. நைஸ். பட் வந்து அந்த எனக்கு அந்த 140 செக்ஷன் டயர்ஸ் வந்து கம்மி ஆயிடுச்சே அப்படின்னு யோசிக்கும் போது அந்த ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கம்மியாகுதோ அப்படின்னு தோணிட்டே இருக்கு. மேபி அந்த திங்கிங்னால இருக்கலாம். அது ஒரு மாதிரி டாலான ப்ரெசன்ஸாக இருக்குது இந்த பைக். சீட் ஹைட்டு கூட, ஹேண்டில் பார் ரைஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரெசன்ஸ் இருக்குது. ஹைவே க்ரூசிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த டைனமிக்ஸ் அந்த ப்ரொப்போர்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். டர்னிங் ரேடியஸ் பார்க்கலாம், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் பாருங்கள் இவ்வளோ தான் போகுது. டர்னிங் ரேடியஸ் சிட்டிக்குள்ளே மேனேஜ் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக நீங்கள் யூட்டன் எடுக்கிறீங்கன்னா ஒரு டைம் போயிட்டு தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பிரேக்ஸை பார்க்கணும்ல. 320 டிஸ்கோ கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டாப்பிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. இந்த சைடில் விசிபிலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது, பிகாஸ் சன் ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே எனக்கு நல்ல விசிபிலிட்டி இருக்குது. பட் பின்னாடி சன் இருக்கும்போது பெருசாக விசிபிலிட்டி இல்லை. அதனால் கிளஸ்டரில் வந்து பிரைட்னஸ் கம்மின்னா சொல்ல முடியாது. 60-0 ரியர் பிரேக்ஸ், ஒன்லி ரியர் பிரேக்ஸ். டயர் லாக் ஆகல. ஃபைனல் பாயிண்டில் மட்டும் லைட்டாக ஒரு இது, அது ஜெர்க்குன்னு சொல்ல முடியாது. ஃபைனல் ஸ்டாப்பிங்கில் எவ்வளோ நேரத்தில் ஸ்டாப் ஆச்சு நீங்கள் பார்க்கலாம். RPM அடிக்குதுங்க. வாவ் அப்படின்றீங்க. ஓகே, ஃப்ரண்ட் பிரேக்ஸை பார்த்துருவோம். 320 டிஸ்க்கு ஃப்ரண்ட் பிரேக்ஸ். ஓ, ஆனால் 2 லீவருமே, ஃப்ரண்ட் லீவராக இருக்கட்டும், ரியர் பிரேக் லீவராக இருக்கட்டும், அடிச்சோடனே லைட்டாக ப்ளே அதிகமாக இருக்குது. ஓவராக கீழே போகுது. ஸோ இங்கே பார்க்கலாம், ஸ்டாப்பிங் எமர்ஜிங்காக இருக்குது. பட் ஸ்டில் அந்த பேர் மாதிரி அதோட ப்ளே வந்து அதிகமாக இருக்கனால ஏதோ பிரேக் பைட்டிங் ஆகாதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் ஸ்டாப்பிங் ஷார்ப்பாக இருக்குது. எனிவேஸ் பிரேக்ஸ் இஸ் குட். ஸோ அந்த ப்ளேவை மட்டும் அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா அந்த ஜெர்க் ஃபீல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரைடருக்கு. வாவ், ஸ்வீட் ஸ்பாட் பார்ப்போம். இந்த மிஷின்லாம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கொடுக்கும் பவர் டெலிவரி. பார்க்கலாம். செகண்ட் கியர்லேருந்து போகலாம். இந்த பைக்கில் சஸ்பென்ஷன் திக்னஸை கம்மி பண்ணியிருக்காங்க. கம்ஃபர்ட்டில் எதுவும் குறை இருக்கா பார்த்துருவோம். இது ஒரு ரஃப்பான ரோடு. ஸ்பீட் பண்ணி பண்ணுறேன். சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா ஹார்ஷ்னஸ் இல்லை. ஃபஸ்ட்டு இம்பேக்டும் உங்களுக்கு பெருசாக தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் திக்னஸ் கம்மி பண்ணனால நமக்கு சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட் குறைஞ்சி போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஓகே, இந்த பின்னாடி இழுத்து விட்டுட்டு பைக்கை வெளியே எடுக்கிறது, நம்மளே ஃபிசிக்கலாக எடுக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்குது, பிகாஸ் வெயிட். இப்போ ஸ்லோவாக போகும்போது தான் தெரியும் அது சொல்லப்போனால். ஓகே, ஒரு 75% ஸ்டிஃப் தான். பட் அந்த இம்பேக்ட் மேலே தெரியல நமக்கு. ஸோ இது வந்து ஒரு ரஃப்பான ரோடு. பட் அந்த ஹார்ஷ்னஸ் மேலே தெரியல. ஸோ அந்தளவு சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கு. திக்னஸ் கம்மி பண்ணால அந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷனில் மேபி சின்ன ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் இது வந்து ஓவர் லென்த் மோட்டார் சைக்கிளும் கிடையாது, ஓவர் வெயிட்டும் கிடையாது. கரெக்டாக கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு பழைய 200 ஓட்ட மாதிரியே தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு. ஆறு கியர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. 100 போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 110 பக்கம் க்ரூஸ் பண்ணுறோம். இந்த க்ரூசிங் கொஞ்சம் வந்து ஸ்பீட் க்ரூசிங் மாதிரி இருக்குது. அந்த பாட்டு போயிட்டே இருக்கு. ஓகே, டயர்ஸ் வந்து அந்த அதிகமான விட்டு இருந்து நம்ம ஓட்டினதுக்கப்புறம் இப்படி ஓட்டும் போது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. பட் பவர் டு வெயிட் ரேஷியோ இஸ் குட். ஹேண்ட்லிங்கும் நல்லா தான் இருக்குது. நம்ம அந்த டயர் சைஸ் கம்மியாயிடுச்சே அப்படின்னு யோசிச்சுட்டே ஓட்டும் போது ஸ்டெபிலிட்டி இல்லையோ அப்படின்னு ஒரு தாட் வருது. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஓவராலாக கன்க்ளூட் பண்ணுறேன். இட்ஸ் லைட் வெயிட், இட்ஸ் ஈஸி டு ரைட்
அண்ட் வந்து ஹேண்ட்லிங் நல்லா இருக்குது. ஃப்ளிக் பண்ணி ஓட்டுறதுக்கு மட்டும் உங்களுக்கு பெருசாக கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஹேண்டில் பார்ஸ் வந்து ஒய்டாக இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ளிக் பண்ண முடியாது, பட் ஸ்டில் டீசெண்டாக பண்ணி ஓட்டலாம். ஸோ அப்படி ஓட்ட முடியாது, பிகாஸ் ஹேண்டில் பார் மட்டும் தனியாக ஃபங்க்ஷன் ஆகும். பட் இதில் ஹோல் பைக் ஃபங்க்ஷன் ஆகிறனால அந்த ஃப்ளிக்கபிலிட்டி ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இதுதான் என்னோட கருத்து. வைப்ரேஷன் ஃப்ரீ தான், அதே மாதிரி ஹீட்டிங்லாம் பெரிய விஷயமா இருக்காது. பிரேக் இஸ் ஆல்சோ குட். பர்ஃபார்மன்ஸ் இஸ் குட்னு நம்ம சொல்கிறோம், பட் 0 to 60 எவ்வளோ ஸ்பீடில் போகுது நம்ம பார்க்கணும்ல. பார்த்துருவோம். 3, 2, 1 கோ. ஸோ 0 to 60 வந்து அந்த இனிஷியல் டார்க்கோட லேக்னால கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி தெரிஞ்சு, பட் ஸ்டில் அது குயிக்காக தான் தெரியுது. ரைட் பண்ணும்போது நம்பர்ஸில் கம்மியாக தெரியலாம். 100 பார்ப்போம். 3, 2, 1 கோ. இட்ஸ் குயிக்னு சொல்லலாம், டூ குயிக்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அந்த மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரி நல்லா இருக்கனால 0 to 60 இருக்கட்டும், 100 இருக்கட்டும், 200 cc கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இதான் என்னோட கருத்து. ஓவரலா ரைட் கன்க்ளூஷன்ல நான் முதல் சொன்ன 3 விஷயங்கள், அதோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஓவர் அக்ரெசிவ்னஸ் எதிர்பார்க்க முடியாது. இது வந்து ஒரு இன்னர் அக்ரெசிவ்னஸ் இருக்கு இந்த பைக்ல. அந்த இன்னர் அக்ரெசிவ்னஸ் வந்து நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அது வேற. இல்ல எனக்கு வந்து பயங்கர ஃபெரோஷியஸா வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க சம் அதர் ஆப்ஷன்ஸ் லைக் என்ன ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி போகலாம். அதில் வந்து உங்களுக்கு அந்த ஃபெரோஷியஸ்னஸ் தெரியும். ஸோ இது வந்து கொஞ்சம் சட்டிலாக இருக்கனால உங்களுக்கு வந்து அந்த ஓவர் ஃபெரோஷியஸாக தெரியாது. ஸோ இதான் என்னோட கருத்து. KTM Duke 200 யார் யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்குன்றதை பார்ப்போம். இந்த பைக்கோட சீட் ஹைட் 820 mm மேலே, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 155 mm, வெயிட் 159 kg. இங்கே டைமென்ஷனில் நமக்கு சீட் ஹைட் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. இங்கிரஸ் பார்ப்போம். கால் லைட்டாக ஒரு பாயிண்ட் நம்ம எஃபோர்ட் எடுக்கிறோம், காலை கொஞ்சம் ரைஸ் பண்ணுறோம், தூக்கி தான் போடுறோம். ஓகே, 822 mm அப்படின்னும் போது நான் 5.8 ஃபீட்டுக்கு மேலே இருக்கேன். நான் இன்னும் நெக்ஸ்ட் ஹைட் மெஷர் பண்ணல, 5.8ன்னு சொல்கிறேன். 5.9க்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். 2 ஃபுட்டுமே கிரவுண்டில் பிளேஸ் ஆகிருக்கு, முட்டு மடங்கி தான் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த பைக்கில் உட்காந்தப்பறம் எனக்கு 2 விஷயம் தோணுச்சு. ஒன்று வந்து இது லைட் வெயிட்டாக இருக்குது, ஈஸியாக ஓட்ட முடியும் அப்படின்னு 2 விஷயம் எனக்குள்ளே தோணுச்சு. அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் 5.3 ஃபீட்டுக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 5 ஃபீட் இருக்கீங்கன்னா டெஸ்ட் டே பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்கள். மேபி ஹைட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கு கிரேஸ் லெவலு கேப்பபிலிட்டி இருக்குன்னா அது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி பேசும்போது பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கரில் நீங்கள் 2 பேர் சேர்த்து எக்ஸ்ட்ரா லோட்லாம் ஏற்றிட்டு போகும்போது லைட்டாக உரச சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பைக்கோட வெயிட் 159 kg போது இங்கே உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும். ஸ்போக் வீலை பெருசு பண்ணியிருக்காங்க, டிஸ்க் சைஸை பெருசு பண்ணியிருக்காங்க, USD 4க்கு கம்மி பண்ணியிருக்காங்க சைஸு. வெயிட் வந்து கம்மியாக இருக்கா இல்லை கூட இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். சேம் வெயிட் தான் அப்படியே இன்னும் வெப்சைட்டில் இருக்குது. ஸோ ரைட் பண்ணுறதுக்கும் சேம் பழைய மாடல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. பிகாஸ் 43 mm நம்ம அந்த அலாய் வீல்ஸையும் டிஸ்கையும் ஆட் பண்ணி தான். ஸோ அது லைட் வெயிட் ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ளே தான் வருது. கூட சான்ஸ் இல்லை, இருந்தாலும் நம்ம அப்படி யோசிக்கலாம். பட் இங்கே USD 4க்கோட திக்னஸை கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வெயிட் அங்கே பேலன்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னோட வியூலேருந்து நான் சொல்கிறேன். ரைடிங் போஸ்டர், இந்த சீட் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது, ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் ஃபுட் பைக்ஸ் வந்து நல்லா பேக்வேர்ட்ஸில் இருக்குது. ஸோ அந்த ஸ்போர்ட்டியர்னஸை இந்த ஆங்கிள் வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஹேண்டில் பார் சென்டரில் இப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க, டுவர்ட்ஸ் ரைடர் கிடையாது. ஓகே, ஆனால் போல்டாக இருக்குது, ஒரு டீசெண்டான லென்த்து. ஆனால் அதே மாதிரி அப்ரைட்டாக இருக்குது. கீழே ரைஸ் பண்ணி ஹேண்டில் பாரையும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஈஸி டு ரைடாக இருக்கும் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு. சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லோ அண்ட் டார்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரைடில் பார்த்துருப்பீங்க. மைலேஜ் பற்றி பேசணும்னா அரௌண்ட் 40 உங்களுக்கு கிடைக்கும். 42, 45 எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பைக்கோட பவர் டெலிவரி மேப்பை வச்சு பாசிபிலிட்டி ரேஞ்சை கொஞ்சம் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் அந்த எக்கனாமி டிரைவிங் ஒரு அரௌண்ட் 4000, 5000 RPM ஓட்டும் போது ஒரு 40, 42 எடுக்க சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக கொடுக்கும் நான் சொல்லலை. 40 பிலோ தாராளமாக கொடுக்கும் உங்களுக்கு. 40 வரைக்கும் கூட நீங்கள் எடுக்கலாம், அதை கூட அஷ்யூர் பண்ணலாம். ஸோ ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த பைக் யூஸ் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க, அதை சொல்கிறேன். எனக்கு இங்கே நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் டியூக் 200 வச்சிருக்கீங்கன்னா உங்களோட யூசர் ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. நிறைய பேர் புது டியூக் 200 வாங்கலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். டியூக் 200 வச்சு ஃபேமிலி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, சேடலோட ஹைட்டு கொஞ்சம் கூட தான். ஃபுட் பேக்ஸ் நீங்கள் பார்க்கலாம், ஸ்லிம்மாக தான் இருக்குது. சீட் ஓகே, கிராப் ஹேண்டில் ஓகே, அது நமக்கு பாசிட்டிவாக தெரியுது. பட் இந்த சேடல் ஹைட்டு, இந்த ஃபுட் பேக்ஸ்லாம் பார்க்கும்போது அது வந்து ஒன் சைடில் லேடிஸ் உட்காரது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். அவங்க கண்டினியூஸாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஸ்டில் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்காது. நீங்கள் இருந்தாலும் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். 2 சைட் கால் போட்டு உட்காராங்கன்னா அது இட்ஸ் நாட் அ டீல் அப்படின்றது என்னோட வியூ. மகளே, புது 2026 டியூக் 200 இன்னும் அது அஃபீஷியலாக அவங்க சொல்லலை.
இது 2025 ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை 2026 தான் சொல்லுவாங்க. இதில் என்னென்ன விஷயங்களை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இதில் உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் எக்ஷோரூம் 1,90,000. ஆன் ரோட் மதுரை ப்ரைஸ் வந்து 2,35,000 அந்த ரேஞ்சில் வருது. அப்ராக்ஸான ப்ரைஸ் மாதம் மாதம் மாறலாம், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாறலாம். அதனால் அப்ராக்ஸான ப்ரைஸ் சொல்லிடுறேன். இதோட ஆன் ரோட் பிரைஸ் 2,35,000 பக்கம் வருது. இந்த பைக்கோட காம்படிட்டர் பல்சர் NS 200 அண்ட் அப்பாச்சி RTR 200 4V. அந்த ரெண்டு பைக்குக்கும் இந்த டியூக் 200க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ப்ரீமியம்னஸ். ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் டீட்டெயில்டாக இருக்கும். இந்த கிளஸ்டருக்குள்ளே போய் பார்த்தோன்னா அவ்வளோ டீட்டெயில்டான இன்ஃபோஸ் கிடைக்கும். அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்க ஹார்ட்வேர்ஸ் ப்ரீமியமாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி இந்த ரைட் குவாலிட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இருந்தாலும் இது பஜாஜ் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஸ்டில் KTMோட டிஎன்ஏவை நீங்கள் கொஞ்சம் பார்க்க முடியும் அப்படின்றத என்னோட கருத்து. ஓகே, இப்போ அந்த ரெண்டு பைக்கை கம்பேர் பண்ணுவோம். இந்த பைக் எந்த அளவுக்கு வேல்யூ ஃபார் மணி. இந்த பைக் வந்து அந்த பைக்கோட ப்ரைஸஸ் மேட்சே பண்ணாது. ஸோ அந்த ரெண்டு பைக்கும் உங்களுக்கு 2 lakhக்குள்ளே வரும். இந்த பைக் 2 lakh above வந்துருது. ஸோ அதனால் அஃபோர்டபிலிட்டி ரேஞ்சில் பார்க்குறவங்களுக்கு டியூக் 200 மேட்ச் ஆகுமானா அது கொஞ்சம் டவுட் தான். இருந்தாலும் உங்களுக்கு ட்ரீம் பைக் அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். 2025 செகண்ட் ஹாஃபில் தான் இந்த பைக்கோட புது அப்டேட்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டோம். அதில் நான் சொன்னது என்னன்னா 0 கான் அப்படின்னு சொன்னேன். பெருசாக கான் எதுவும் இல்லை. ஸோ எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். ஸோ அதை வந்து அகெயின் ரீரைட் பண்ணி 2025 முடிகிறதுக்குள்ளே அதெல்லாம் மாற்றிட்டாங்க. கான்னு பார்த்தோன்னா 4 சைஸ் சின்னது பண்ணிட்டாங்க. 43லேருந்து 37 வந்தனால நம்ம அதை கானில் சொல்கிறோம். 37 இருந்தால் சொல்லியிருக்க மாட்டோம். பட் இப்போ டியூக் 160 லான்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த மோட்டர் சைக்கிளையும் இந்த மோட்டர் சைக்கிளும் ஒரு ஈக்குவல் ரேஞ்சில் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு. பட் அந்த ப்ராடக்ட் ரேஞ்சஸ் வந்து 40 cc கிட்ட தான் வித்தியாசப்படுது. ஆனால் ப்ரைஸிங் ரொம்ப ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. ஆனால் அதே மாதிரி டயர்ஸ் 140 தான் 200 cc எல்லாத்துலேயும் இருக்குது. அப்போ இது ஓகே தானே அப்படின்னு கேட்கலாம். ஓகே தான். ஆனாலும் நாங்கள் 150 பார்த்துட்டோம், 43 பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து அதே ப்ரைஸுக்கு இதை டவுன்கிரேட் பண்ணி வாங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். மேபி ப்ரைஸ் ட்ராப் ஆகிற சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 2026 ப்ரைஸ் வந்து கூட போகுது. 2026 KTM லைனப்பில் இருக்க எல்லா பைக்ஸையும் வச்சு ஒரு vlog பண்ணுவோம். இதான் என்னோட கருத்து, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயும் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் போகிறீங்களா, கியர்ஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிளி.